இவரு வந்து மக்களை குறை சொல்ற மாதிரி தான் அந்த மேடையில பேசியிருக்காரு. மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட நியாயம் இருக்கு. 90% மக்கள் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்றாங்கன்னா 90 பெருசா 10 பெருசா? விஜய் எதிர்க்கிறதுக்காகவே அஜித் டைலாக் யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இப்போ. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் போகாத இந்த சாங் காதல் கொண்டேன் 3 இருக்கட்டும். நிறைய தனுஷ் படங்கள் வந்து நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவர் சொன்ன அந்த ஒரு 10 படமுமே ஜூரிஸ் இந்த 30 பேர் செலக்ட் பண்ணலன்னா அந்த ஜூரிஸ் மேல தான் தப்பு. மக்கள் கொண்டாடாம ஒரு ஹீரோ ஆகல. ரைட்டா? என்ன பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படின்ற டைலாக் இன்னி வரைக்கும் ஃபேமஸ். சைனா வரைக்கும் போன மகாராஜா பெரிய படமா ராயன் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். மகாராஜா மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா? திரும்ப மேலகன் மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த லாஜிக்கும் இருக்கு. அவர் மேடையில் அதை ஒத்துக்கிட்டது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஆனா மக்களை குறை சொன்னதுல வருத்தம் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். இதை நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன். ஆக்டர் தனுஷா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் கதைக்குள்ளார வர்ற மேட்டர் வேற. நம்ம ஒவ்வொன்றா பொறுமையா பார்க்கலாம். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். வரட்டும்.